நான் செக்ரட்டேரியட்ல கண்கூட பார்த்த விஷயம் 5:30 மணி 5:30 மணி அவர் கிளம்பும்போது, லிட்டரலா அங்க இருக்க செக்ரட்டேரியட் ஸ்டாஃப் வந்து, "ஹாய் விஜய், விஜய், விஜய்ன்னு" கத்துறாங்க. இவங்களுக்கெல்லாம் சூடு சொரணையே கேட்டுட்டான்றது தெரியல. அந்த லெவல் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா நான் பேச வேண்டிய சூழல்னா, செக்ரட்டேரியட் ஸ்டாஃப் அவங்க மக்கள் வரி பணத்துல சம்பளம் வாங்கிட்டு இருக்கானுங்க. அவங்கலாம் என்ன பண்ணணும், அவங்க வேலைய செய்யறத விட்டு, அவர் கிளம்புற நேரத்துல வந்து அவர் பார்க்கறதுக்காக நிக்கிறாங்க. ஓகே. இந்த ஒரு அவல நிலை மாறணும்ன்றது என்னோட தாழ்மையான கருத்து. இந்த விஷயம் நீங்க கேட்ட இந்த ஒரு கேள்விக்கான விஷயம், அ ஒரு ப்ராப்பர் ஆர்கனைஸ்டு மெக்கானிசம் இன்னும் தாவைக்கால இல்ல. ஒரு ம். 40 நாட்கள் ஆகியிருக்கு. ஒரு ஆர்கனைஸ்ட் மெக்கானிசம் ப்ராப்பரா ஃபார்ம் ஆகாதனால, இல்ல என்னுடைய கேள்வி எவன் பிஎஸ், யாரு பிஎஸ்1, யாரு ஸ்பெஷல் பிஏ, யார் பிஎஸ்2 அப்படின்ற விஷயம் யாருக்கும் தெரியாம இருக்கு. ம். அதனால அமைச்சர்களே அங்க கன்ஃப்யூஷன்ல இருக்காங்க. எல்லாருக்கும் டிபார்ட்மெண்ட் அலாட் ஆயிருச்சு. அந்தந்த வேலைகள் அந்தந்த அதிகாரிகள் கொண்டு வந்து குடுக்குற விஷயத்துல படிச்சு பார்த்து சில உடனே சைன் பண்ணி அனுப்புவாங்க. அந்த வேலை ஏன்னா கண்கூட நான் வாரத்துக்கு 2 தடவ குறைஞ்சபட்சம் நான் செக்ரட்டரியேட் போறேன். பார்க்கிறதுனால சொல்றேன். சைன் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்காங்களே தவிர, அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு சில விஷயங்கள் சில அமைச்சர்கள் ஒரு குறிப்பிட்ட 3, 4 அமைச்சர்கள் நான் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப கீனா அப்சர்வ் பண்றேன். அந்த அமைச்சர்களோட செயல்பாடு ஓரளவுக்கு திருப்திகரமா இருக்கு. ஆனால் மிச்ச அமைச்சர்கள் செயல்பாடு திருப்திகரமா இல்லன்ற அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு அவங்க ஃபங்ஷனலிசம் முறைகள் தெரியல. அந்த முறைகள் கத்துக்கணும்.